ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம மேங்கோ டெஸ்கில் பாதாம் கத்லி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு 100% பர்ஃபெக்ட் பாதாம் கத்லி கிடைக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் பாதாம் எடுத்திருக்கேன். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பாதாம் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். கரெக்டான முறையில் பாதாம் பவுடர் ரெடி பண்ணிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 கப் சுடு தண்ணியில் இந்த பாதாமை நல்லா ஊற வச்சுருங்க. இது ஒரு 30 to 45 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாதாம் நல்லா ஊறிடுச்சு. இதோட தோல் உரித்து எடுக்க போகிறோம். இது ஹாட் வாட்டரில் நல்லா ஊறினதுனால தோல் உரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி லைட்டாக ஒரு புஷ் பண்ணிங்கனாலே எடுத்துட முடியும். இந்த மாதிரி எல்லா பாதாமுக்கும் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு க்ளீனான டவலில் இதை போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பேட் ட்ரை பண்ண போகிறோம். எக்ஸஸாக இருக்க வாட்டரை ரிமூவ் பண்ணிடலாம். பாதாம் உரித்த தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வச்சு ஒரு ஃபேஷியல் பவுடர் ரெடி பண்ணலாம். நான் அதை ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ண பிறகு லிங்க்கு கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இது மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நம்ம இதை வெயிலில் காய வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 1 or 2 hours நல்லா சன்லைட் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 hours ஆகிடுச்சு. நல்லா ஃபுல்லாகவே காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ இதை அரைக்க போகிறோம். சின்ன மிக்ஸி ஜாரே எடுத்துக்கோங்க. ஓவர் க்ரௌட் பண்ண வேண்டாம். ரொம்ப சின்ன சின்ன குவான்டிட்டி போட்டு பேட்சாக அரைங்க. அரைக்கும் போது இந்த மாதிரி விட்டு விட்டு தான் நீங்கள் அரைக்கணும். ஃபுல் ரன் பண்ணிங்கன்னா பாதாம்லேருந்து எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்படி விட்டு விட்டு சைட்ஸ்லாம் தள்ளி விட்டு அரைங்க. இந்த அளவுக்கு பவுடரை கிடைக்கணும். இப்போ நம்ம பாதாம் பவுடர் கரெக்டாக ரெடி பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு வேளை அது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடையில் வைக்கிற ரெடிமேட் ஆல்மண்ட் ஃப்ளாரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பாதாம் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கப்பில் 1 கப் பாதாம் எடுத்துருந்தேன். அதுக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்தால் போதும். நீங்கள் பாதாம் பவுடருக்கு அளவு பார்க்கக்கூடாது. நீங்கள் முதல்ல எடுத்த ஃபுல் பாதாமுக்கு தான் பார்க்கணும். இப்போ இந்த 3/4 கப் சர்க்கரையை ஒரு பேனில் போட்டுக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். தண்ணி ரொம்ப எக்ஸஸாக இருக்க வேண்டாம். இப்போ சர்க்கரை நல்லா கரையணும். இனிஷியலாக ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்படி நல்லா கரைஞ்சி கொதிக்கிற டைமில் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் லேசாக பிசுபிசுப்பு தன்மை வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வாட்டரியாக தான் இருக்குது. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1 இன்ச் அளவுக்கு கம்பி பதம் நல்லா உடையாமல் வரணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும். மீன்வைல் இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் இல்லை திக் பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கீ போட்டு க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது முன்னை விட இப்போ நல்லாவே திக்காக இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் லேசாக வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸில் வந்துடும். பாகு வரும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா 1 இன்ச் அளவுக்கு உடையாமல் வருது. எக்ஸ்பெக்டட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பவுடரை இதில் ஆட் பண்ணி கைவிடாமல் கிண்டணும். இது கூட கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர். ஒயிட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு காஜு கத்லி ஃபீல் வரும். பாதாம் கத்லின்றதுனால நம்ம எல்லாமே பார்த்து பழகிட்டதுனால ஃபுட் கலர் அது ஆப்ஷனல் தான். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒருவேளை சக்கரை பாகு முதிர்ந்துருச்சுன்னா கொஞ்சமாக பால் தெளிச்சிட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதம் வரைக்கும் நம்ம கிண்டி எடுக்கணும். பேனில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கிராஜுவலாக நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிகிட்டே இருங்க. பாதாம் கத்லி 2 விதமாக பண்ணலாம். நம்ம சக்கரை பாகு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் பாதாம் பவுடர் சேர்த்தோம். சில பேர் ஸ்டவ் ஆனில் இருக்கும்போதே அப்படியே சேர்த்து கிண்டிகிட்டே இருப்பாங்க. அப்பப்போ நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஸ்டவ் ஆன்லேயே வச்சு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி தான் வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கொஞ்சம் நேரம் மாவு பிசைகிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் நீங்கள் கையில் பிசைகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நல்லா பேனில் ஒட்டாமல் வருது. இந்த அளவுக்கு ஒரு ரோலிங் கன்சிஸ்டன்சி வரணும். கிடச்சிருச்சு. இதை உடனே பட்டர் பேப்பரில் மாற்றிக்கலாம். கையிலேயே செட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக சுடாது. ஏன்னா நம்ம எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் பண்ணோம். ஓரளவுக்கு அப்படியே செட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பர்ஃபி மாதிரி திக்காக வேணும்னா நீங்கள் கையிலேயே திக்காக ஸ்ப்ரெட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல திக் பர்ஃபி கிடைக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி நல்லா தின் லேயராக கட்லி மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பூரிக்கட்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தின்னாக வேணுமோ நீங்கள் அவ்வளோ தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக ஒட்டாது. நீங்கள் எவ்வளோ தின்னாக வேணும்னாலும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு தின் லேயர் எடுத்திருக்கேன். ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து நெய் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம இர்ரெகுலராக இருக்கிற கார்னர்ஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எடுங்க. மொத்தமாக ஒரே ஷாட்டில் ஃபுல் ட்ராக் பண்ணாதீங்க. இப்போ வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டாச்சு. இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் பீஸ் கிடச்சிரும். இதை எடுத்து பார்க்கலாம். நல்ல தின் லேயராக வந்திருக்கு. ஷேப் எக்ஸாக்டாக ரீட்டைன் ஆகுது. இதை மாதிரி கத்தி உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் கொஞ்சம் கூட மாறாது. ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை நீங்கள் ரோல் பண்ணும்போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான பாதாம் கத்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.